பல சந்தோஷ சிரிப்பலைகள், புது உறவு, புது வரவு என மகிழ்வின் தருணங்கள் எத்தனை எத்தனை. மண் தொட்டு விண்வரை இஸ்ரோவின் செயற்கைக்கோள், விரும்பும் விளையாட்டுகளின் விந்தைகள், அதிர்ச்சியும் ஆச்சரியமுமான அரசியல், சில நேர்மறையான பக்கங்கள் தாண்டி பல எதிர்மறையான பக்கங்களையும் புரட்டிவிட்டோம். ஓரளவு கருணை காட்டிய ஃபெங்கல் புயல், இயற்கைக்கு மாறான வெப்ப அலை, பதவியும் பணமுமான போர் அலை மனிதத்தை மறந்து மிருகமாக்கியது. இயற்கை நுண்ணறிவு மிகுந்ததாலோ என்னவோ செயற்கை நுண்ணறிவு ஆளத் தொடங்கியது மனிதனை. மதுபோதை முதல் மருந்து போதை வரை மறக்கடிக்கச் சொன்னது மனிதத்தை. 2024 இறுதி மணித்துளிகளை கடந்து கொண்டிருக்கிறோம். நிஜங்களை சற்று நினைத்துதான் பார்ப்போமே. மனங்களை மாற்றும் மறுரூபமலையாய், ஏங்கும் இதயங்களுக்கு ஆறுதலின் பிறப்பிடமாய், அபிஷேகத்தின் நீரூற்றாய், வல்லமையின் வாசலாய், மாட்சிமை நிறைந்த விண்ணகமாய் நம் அருங்கொடை இல்லம். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என்றும் இறை வார்த்தைக்கு பஞ்சமில்லாது பல்வேறு இறை ஊழியர்களின் வருகையால் மகிழ்ந்தது மனங்கள். மராமத்து பணிகளுடன் மறுசீரமைப்பு செய்து புது பொலிவு பெற்றது தாய்க்கூடாரம். கட்டிடப் பொலிவுடன் மனங்களும் பொலிவு பெற்றது தாய்க்கூடாரத்தின் அழகினால். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இயேசு ஊர் ஊராக நடந்து சென்று மக்களை தேடிச் சென்று கற்பித்தார். அருங்கொடை இல்லமும் இயேசுவின் வழி நடந்து இவ்வருடம் சாத்தம்பட்டி, பெரிய குளத்துப்பட்டி, ஆவாரம்பட்டி, மலம்பட்டி, என் பூலாம்பட்டி, குட்டப்பட்டு, நாகமங்கலம், லூர்து நகர் என பல கிராமங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து ஆன்ம ஆதாயம் தேடிக்கொண்டதில் பெருமகிழ்வு கொள்கிறது நம் அருங்கொடை இல்லம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இயேசுவின் கட்டளையை இலக்காய் கொண்டு பல்வேறு அனாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் உணவு வழங்கி உடை வழங்கி இயேசுவை பிரதிபலித்தது. இயேசு பிறந்த மகிழ்ச்சியை கள்ளமில்லா சிரிப்போடு கனா காணும் குழந்தைகளுக்கு புத்தாடையுடன் பகிர்ந்து கொண்டாடிய தருணங்கள் இனிமையானது. தேடி வரும் உள்ளங்களை திருப்தியான உதவியால் அரிசி, ஆடை, கோதுமை என தேவை உணர்ந்து உதவி செய்து கடவுளை காணச் செய்த நிமிடங்கள் பல பல. 24158558 இந்த எண் ஆபத்திற்கு ஆறுதலானது, அவசரத்திற்கு அவசியமானது. 24 மணி நேரமும் ஜெபகோபுரம். நற்கருணை ஆண்டவரின் அருகிலேயே அமைந்து அழைப்பவர்களுக்கு பதிலளிக்க தவறியதில்லை ஒரு நாளும். ஜெப உதவி ஜெயமானது பலருக்கு. அன்பின் அரசர் மண்ணிலே பிறந்ததை பகிர்வின் நற்செய்தியாய் உலகிலே பகிர 90 வினாடிகளில் தூயவன் புகழ் பாடி மகிழ்ந்து படவரி பக்கத்தில் பாடல், நாடகம், வலைப்பதிவு என உலவி நம் அருங்கொடை இல்லம் பரிசு பெற்றது நமக்கு பெருமகிழ்ச்சியே. இளமையில் இறையை புரிந்து தன்னிலை மாற அகம் சார்ந்து தூய்மை பெற அருள் வழி நடக்க இளையோர் தியானம் ஒருங்கிணைத்து இயேசுவில் உறவாக்கியது இளையோரின் இதயங்களை. இணையத்தின் பாதுகாவலர் புனித கார்லோ அக்யூட்டிஸ் தனது இளம் வயதில் இறைவன் பால் அன்பின் உச்சத்தை அடைந்தவர். இணைய வழி நற்செய்தியின் பங்காளராய் செயல்படும் நமது இணையதள நண்பர்கள் இவரை முன்மாதிரியாய் கொண்டு வாழ, புனிதரின் பரிந்துரைக்காய் உலகில் சான்று பகர்ந்திட அவரது திருவுருவப்படம் மேதகு ஆயர் வின்சென்ட் மார்பவுலோஸ் முன்னிலையில் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறுவப்பட்டது. அருளின் சிறப்புமிக்க ஆண்டு. கிறிஸ்து பிறப்பின் 2025 ஆண்டினை நினைவு கூறும் விதமாக நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற விருது வாக்கோடு அடிமை நிலையிலிருந்து சுதந்திரம் பெற, இழந்ததை மீண்டும் பெற, புத்துயிர் பெற்று வாழ, கடவுளின் கருணை பொங்கி வழிய, ரோம் நகரின் ரெபிபியா சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டும், பேதுரு சதுக்கத்தின் புனித கதவுகள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் திறக்கப்பட்டும் யூபிலி ஆண்டு தொடங்கியது. நிஜங்கள் நிழல்களாகி, நனவுகள் கனவுகளாகி,
கரை தொடும் கப்பலின் கடைசி நிமிட மாற்றத்தால் காணாமல் போன வாழ்க்கையில் கலங்கரை விளக்கமென கரங்கள் நீட்டி காயங்களாற்றி கரை காணா அன்பால் கண்ணிமையாய் காத்து காலமும் நல்வழி சேர்த்து 2024 இன்ப துன்ப நேரங்களை தந்து இனிமையாய் இரக்கமாய் நல்வழி நடத்தி வந்த இறைவனுக்கு நம் நன்றிகளை காணிக்கையாக்குவோம். இறைவனின் தாய் நம் அன்னை மரியா. இறைமையும் மனிதமும் இணைந்தது அவர் கீழ்ப்படிதலில். இறைமையை இதயத்திலும் மனிதத்தை உதரத்திலும் சுமந்த உடன்படிக்கை பேழை நம் அன்னை மரியா. சர்ப்பம் வழி வந்த சாபம் அன்னை மரியின் கர்ப்பம் வழி மாறியது. மாற்றியது மானுட பாவத்தை. தூய ஆவியின் தூண்டுதலால் எலிசபெத் வாழ்த்தினார் ஆண்டவரின் தாயென. இறை மகிமை வாழ்த்தியது இவரை விண்ணவர்க்கும் தாயென. அகிலம் போற்றும் நம் அன்பின் தாயை வணங்குவோம் நம் சிரம் தாழ்ந்து. இறைவனின் தாய் நம் அன்னை மரியா. 2024 இறுதி நிமிடங்கள். கற்றுக்கொள்வோம் இன்னும் அதிகமாய் அன்பு செய்ய, இன்னும் அதிகமாய் பகிர்ந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் வழிகாட்ட, இன்னும் அதிகமாய் பொறுமையாய் வாழ. வரும் காலத்தில் மறந்திடுவோம் பகைமையை, விடுத்திடுவோம் பொறாமையை, களைந்திடுவோம் வெறுப்பை, குறைத்திடுவோம் கோபத்தை. 2025 ஆண்டு இனிமையாக, இன்பமாக, புதியதாக, புதுமையாக, விடியும் இரவு வியக்க வைக்கும் விந்தைகளால், விண்ணகத்தின் மகிழ்ச்சியால், ஆறுங்குடைநாதரின் அளவில்லாத அதிசயங்களால் தொடரட்டும் புது பயணம், புலரட்டும் புத்தாண்டு.